புத்தக பிரிய நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். காதல் பிசாசு பகுதி 25 தொடர்கிறது. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த பகுதியை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். மோகனை இரவு உணவிற்காக அழைத்தாள் விசாலாட்சி. யாழினியை இங்கும் அங்கும் தேடியபடி வந்து அமர்ந்தான் மோகன். சமைத்த உணவை உணவு மேஜைக்கு கொண்டு வந்து வைத்தாள் யாழினி. சந்தேகமில்லாமல் மோகன் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு உணவு பரிமாறிவிட்டு, ஏதாவது வேணும்னா என்னை கூப்பிடுங்க என்று மீண்டும் சமையலறைக்கு சென்று விட்டாள். கோபத்தில் தன் பல்லை கடித்தான் மோகன். யாழினி என்று அவன் கத்த சமையலறையில் இருந்து ஓடி வந்தாள் யாழினி. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? நீ சாப்பிடலையா? நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். என்ன? அவனை விட்டுவிட்டு அவள் சாப்பிட்டு விட்டாளா? எனக்கு பசிக்குது. என்னையும் கூப்பிட்டிருக்க வேண்டியது தானே? நானும் உன் கூட சேர்ந்து சாப்பிட்டு இருப்பேன்ல. அவள் ஒரு பதிலும் கூறவில்லை. மோகன் சாப்பிட துவங்க அவள் அங்கிருந்து செல்ல எத்தனித்த போது, யாழினி கொஞ்சம் சாம்பார் ஊத்து என்றான். அவனுக்கு சாம்பார் ஊற்றிவிட்டு மீண்டும் அங்கிருந்து செல்ல நினைத்த போது, இப்போ நீ எங்கே போகிற என்றான். கிச்சனுக்கு தான். எதுக்கு? க்ளீன் பண்ண போகிறேன். அதையெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுதா உனக்கு? புரியலை. நான் ஏன் அதை செய்யக்கூடாது? செய்ய வேண்டியது இல்லைன்னா செய்ய வேண்டியது இல்லை தான். சரி என்றாள் முகத்தை சுளுக்கென்று வைத்துக்கொண்டு. உட்காரு. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன். அதான் சொன்னியே. அவள் அமைதியாய் அவன் முன் அமர அவளை பார்த்தபடி சாப்பிட்டான் மோகன். சாப்பிட்டு விட்டு எழுந்த அவன், என் கூடவா என்றான். அமைதியாய் அவனை பின்தொடர்ந்தாள் யாழினி. தங்கள் அறைக்கு வந்ததும் ஒரு வார்த்தையும் கூறாமல் கட்டிலில் படுத்து கொண்டான். மோகனும் அவளுக்கு அடுத்த பக்கத்தில் படுத்து கொண்டான். யாழினி என்றால் திரும்பி பார்க்காமல். நீ இன்னும் தூங்கலையா என்றான். அவனை நோக்கி திரும்பிய யாழினி, நான் உம்முன்னு சொன்னேன். அப்படின்னா நான் இன்னும் தூங்கலன்னு தானே அர்த்தம்? ஓ என்றான் சிரிப்பை அடக்கி. எனக்கு தூக்கம் வருது என்று அவனுக்கு முதுகை காட்டியபடி திரும்பி படுத்து கொண்டாள் யாழினி. சற்று நேரத்தில் உறங்கி போனான் மோகன். மெல்ல எழுந்து சமையலறைக்கு வந்த யாழினி அவள் எடுத்து வைத்திருந்த உணவை வயிறு நிரம்ப சாப்பிட்டுவிட்டு மீண்டும் தங்கள் அறைக்கு வந்து படுத்து கொண்டாள். மறுநாள் சுமங்கலி பூஜை என்பதால் அவளால் அன்று முழுவதும் சாப்பிட முடியாது. இன்று சீக்கிரம் சாப்பிட்டு விட்டால் அடுத்த நாள் பசி தாங்க முடியாது என்பதால் தான் அவள் காலதாமதமாய் சாப்பிட்டது. மறுநாள் யாழினி தன்னுடன் ஏன் சாப்பிடுவதில்லை என்று குழப்பத்தில் ஆழ்ந்தான் மோகன். அவனுக்கு மேல் விசாலாட்சியும் குழப்பமடைந்தாள். ஏனென்றால் தன் விரதத்தை பற்றி யாழினி அவளிடம் எதுவும் கூறவில்லை. மேலும் அவளுக்கு ஒரு குழப்பம் அளிக்கும் வண்ணம், நீங்கள் இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாம், லீவு எடுத்துக்கோங்க என்றாள் விசாலாட்சியிடம். ஆனால் எதுக்குமா? நீங்கள் இன்னைக்கு விரதம் இருக்கிறதா சொன்னீங்க இல்லையா? ஆமாம் என்று தலையசைத்தாள் விசாலாட்சி. அதுக்காகத்தான் இன்னைக்கு உங்களுக்கு லீவு கொடுத்திருக்கிறேன். எதுவும் சாப்பிடாமல் இருக்கும்போது உங்களால் வேலை செய்ய முடியாது. ஆனால் சார் கோவப்படுவார். அவரை நான் பார்த்துக்கிறேன். இல்லைம்மா, அவருக்கு சாப்பாடு போடுறது நீங்களா இல்லை நானா? நீங்கள் தான். அப்புறம் என்ன? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. சரி என்று தலையசைத்து விட்டு அவுட் ஹவுஸுக்கு சென்று விட்டாள் விசாலாட்சி. மோகனுக்கு மதிய உணவை யாழினியை சமைத்தாள். அப்பொழுதும் அவள் தன்னுடன் சாப்பிடாததை கவனித்த மோகன், நீ சாப்பிட்டுட்டியா என்றான் ஏமாற்றத்துடன். சாப்பிட்டேன். என்ன ஆச்சு உனக்கு என்றான் முடிந்தவரை கோபப்படாமல். எனக்கு பசிச்சா நான் சாப்பிடக்கூடாதா? நீ சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னது? என்னை கூப்பிடுன்னு தானே சொன்னேன். அடுத்த தடவை கூப்பிடுறேன். இப்போது ஏன் கூப்பிடலன்னு தான் கேட்டேன். அவனுக்கு பதில் கூறாமல் தண்ணீர் சக்கில் இருந்த தண்ணீரை லேசாய் மேஜையின் மீது கொட்டி அதிலிருந்து பூ வரைந்தாள் யாழினி. முகத்தை சுருக்கிய மோகன், நீ என்ன செய்கிற என்றான். அவள் ஒன்றுமில்லை என்று தலையசைக்க, சில சமயம் நீ சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிற தெரியுமா என்றான். அவன் தெரியாது என்பது போல தலையசைத்தாள். சரி, என் கூட வா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்ன வேலை? சாயங்காலம் பூஜை பண்ண போகிறேன். என்ன பூஜை? உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு தெரியும். எங்கள் அக்கா பூஜை பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஓ, உங்களுக்கு அக்கா இருக்காங்களா என்றாள் ஆர்வமாக. அவங்க எல்லா பூஜையும் பண்ணுவாங்களா? அவள் மேலும் அவனை
கேள்வி கேட்பதற்கு முன் என்ன பூஜை பண்ண போறேன்னு சொல்லு என்றான். சாயங்காலம் சொல்கிறேன் என்றாள். இப்போ ஏன் சொல்ல மாட்டேற? நீங்கள் என்ன ரொம்ப ஓவராக கேள்வி கேட்குறீங்க. சரி, இதுக்கப்புறம் என் கூட தான் சாப்பிடணும், புரிஞ்சுதா? சரி என்று சமையலறை நோக்கி சென்றாள். அன்றைய பூஜைக்கு தேவையான பலகாரங்களை செய்ய சமையலில் மூழ்கிவிட்ட யாழினி மணி 5:30 ஆனதை கூட கவனிக்கவில்லை. பரபரவென தன் அறைக்கு ஓடிச் சென்றவள் அங்கு மோகன் இல்லாததை கவனித்தாள். அவன் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தான். அந்த அறையில் தனியாக அமர்ந்திருந்து அவனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. அதனால் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற துவங்கிவிட்டான். நல்லதாய் போயிற்று என்று எண்ணினாள் யாழினி. அவன் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டிய அவசியமில்லை அல்லவா? சொற்ப நேரமே எடுத்துக்கொண்டு குளித்து முடித்து அவள் பூஜைக்கு தயாரானாள். நல்லவேளை மோகன் அவர்களது அறையில் இல்லை. இருந்திருந்தால் புடவை அணிந்திருந்த யாழினியை பார்த்து மயங்கி விழுந்திருப்பான். மோகன் அவளுக்காக வாங்கி கொடுத்திருந்த உடைகளில் சில புடவைகளும் இருந்தன. அவற்றை இதுவரை அணிந்ததில்லை யாழினி. இளம் மயில் பச்சை நிறத்தில் இளம் மயில் நீல பார்டர் புடவை அவளுக்கு அவ்வளவு எடுப்பாய் இருந்தது. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி முடித்துவிட்டு மோகன் வீட்டுக்குள் வந்தபொழுது அவன் கண்ணில் படாமல் ஒளிந்து கொண்டாள் யாழினி. அவனுக்கு இருந்த கசகசப்பில் யாழினியை தேடும் மனநிலையில் மோகன் இல்லை. குளித்தால் போதும் என்ற மனநிலையில் இருந்த அவன் நேரே குளியலறைக்கு சென்றான். மோகன் பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு மாடிப்படியில் நின்று மோகனுக்கு குரல் கொடுத்தாள் யாழினி. என்னங்க, கொஞ்சம் கீழே வர்றீங்களா? கீழேயா என்றான் குளித்து முடித்து உடை மாற்றி கொண்டிருந்த மோகன். ஆமாம். இப்போவே வரணுமா? ஆமாம். எதுக்கு யாழினி? எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும். என்ன ஹெல்ப்? நீங்கள் வருவீங்களா மாட்டீங்களா? வரேன். பூஜை அறைக்கு விரைந்த யாழினி விளக்கை ஏற்றினாள். அங்கு வந்த மோகன் பட்டுப்புடவை அணிந்து தலை நிறைய மல்லிகை சரம் சூடி விளக்கை ஏற்றி கொண்டிருந்த யாழினியை பார்த்து மலைத்து நின்றான். சிறகுகளை களைத்துவிட்ட தேவதை ஒன்று புடவை சூடி கொண்டது என்ற வைரமுத்துவின் வரிகளை தவிர வேறு ஒன்றும் அவன் மனதில் தோன்றவில்லை. இன்னைக்கு சுமங்கலி பூஜை என்ற அவளது வார்த்தைகள் அங்கு மனம் பரப்பிக் கொண்டிருந்த ஊதுபத்தியை விட அதிகமாய் மனம் வீசியது. அது என்ன பூஜை என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அவனது அக்காவும் பாட்டியும் ஒவ்வொரு வருடமும் சுமங்கலி பூஜை என்று சாப்பிடாமல் பட்டினி கிடப்பதை அவன் பார்த்திருக்கிறான். யாழினி தனக்காக விரதம் இருந்தாள் என்பதை நம்ப முடியாத அவன் சிலையென சமைந்து நின்றான். தன் முன்னால் சிரித்து கொண்டு நின்ற தன் மனைவியின் மீது இருந்த கண்களை அகற்ற முடியாமல். சுமங்கலி பூஜை என்று மோகனுக்காக விரதமிருந்து அவனை பிரமிக்கச் செய்தாள் யாழினி. அது திருமணமான பெண்களால் பிரத்யேகமாக செய்யப்படும் பூஜை. தன் கணவனின் நோய் நொடியற்ற நீண்ட ஆயுளுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் பெண்கள் விரதம் இருக்கும் நாள் அது. மோகனுக்கு தெரியும். ஒரு நாள் முழுக்க எதுவும் சாப்பிடாமல் இருந்து மாலையில் விளக்கேற்றி பூஜை செய்த பின் சாப்பிடுவது என்பது சாதாரண விஷயமல்ல. ஒவ்வொரு வருடமும் திவ்யா தன் கணவனுக்காக அன்போடும் மரியாதையோடும் அந்த விரதம் ஏற்பதை அவன் பார்த்திருக்கிறான். அதையே யாழினி தனக்காக செய்திருக்கிறாள் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் வைத்த கண் வாங்காமல் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த யாழினி, என்னங்க என்றாள். என்று தெளிந்தான் மோகன். உங்கள் அண்ணி பூஜை செய்கிறதையெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க. அப்படின்னா இப்போது என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் கையில் குங்கும டப்பாவை கொடுத்துவிட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவள் குனிந்து அவன் காலை தொட மோகன் கிளீன் போல்ட் ஆனான். முதலில் புடவை அணிந்த அவன் புத்தியை தடுமாறச் செய்தாள். இப்பொழுது அவனிடம் ஆசீர்வாதம் பெற்று அவன் இதயத்தையும் தொட்டாள். அவளை தன் காலை தொடவிடாமல் தடுக்க வேண்டும் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவள் தொட்டபோது அப்படி ஒரு பரவசம் அவன் உடலெங்கும் பரவியது. அவளை அப்படியே பார்த்து கொண்டு பிரம்மை பிடித்தவன் போல நின்றான் மோகன். அவன் காலை தொட்ட பின் எழுந்து நின்ற யாழினி அவன் முகத்தின் முன் தன் விரல்களை சொடுக்கினாள். தன் முகத்தை பின்னால் வெட்டி இழுத்தான் மோகன். அவன் கையில் இருந்த குங்கும டப்பாவின் மீது தன் பார்வையை ஓட்டினாள் யாழினி. அதிலிருந்து ஒரு துளி குங்குமத்தை எடுத்து அவள் நெற்றி வயிற்றை நிரப்பினான் மோகன். அப்படின்னா நீ என்கிட்ட பொய் சொல்லி இருக்க என்றான் தன் சந்தோஷ திணறலை சமாளிக்க முடியாமல். அவனை பார்த்து முகம் சுளித்தாள் யாழினி. உன்னை நான் கேட்கும்போதெல்லாம் நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்னு பொய் தானே சொன்னேன் என்றான். நான் ஏற்கனவே சாப்பிட்டேனேன்னு சொன்னேன்.
ஆனால் எப்போ சாப்பிட்டேன்னு சொல்லலையே என்று சிரித்தாள் யாழினி. ரொம்ப புத்திசாலிதான் என்றான் மோகன். தேங்க்ஸ். முதல்ல ஏதாவது சாப்பிடு. சரி என்று தலையசைத்துவிட்டு சமையலறை நோக்கி சென்றாள் யாழினி. சத்தமில்லாமல் அவனை பின்தொடர்ந்து சென்றாள் மோகன். நடந்ததை எல்லாம் அவனால் நம்பவே முடியவில்லை. யாழினி அவனிடம் ஆசீர்வாதம் பெற்றாள். அவன் அவளுக்கு குங்குமம் வைத்து விட்டான். அவர்கள் இருவரும் தம்பதிகள் போல நடந்து கொண்டார்கள். தேவர்கள் தன் மீது பூமாரி பொழிவது போல உணர்ந்தான் மோகன். உணவு மேஜையை மோகன் அவளுக்காக தயார் செய்து துவங்கினான். நீங்கள் விடுங்க, நான் எடுத்து வச்சுக்கிறேன். மீண்டும் சமையலறைக்கு சென்றாள் யாழினி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் என்று அவளை பின்தொடர்ந்து சென்றான் மோகன். அவள் கையில் இருந்த கிண்ணங்களை வாங்கி கொண்டு வந்து மேஜை மீது வைத்தான். யாழினியும் மற்ற கிண்ணங்களுடன் மேஜைக்கு வர அவளை உட்கார வைத்து அவளுக்கு பரிமாறினான். நான் போட்டுக்கிறேங்க, நீ உட்கார்ந்து சாப்பிடு என்று கட்டளையிட்டான். அழகிய புன்னகையுடன் அவள் அமர்ந்து கொள்ள தனக்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துக்கொண்டு தானும் அமர்ந்து கொண்டான் மோகன். யாழினி ஒரு சுளியனை ருசித்து சாப்பிடுவதை பார்த்த மோகன், ஒரு நாள் முழுக்க பட்டினி கிடக்கிறது அவசியமா என்றான். இதை நம்ம ஏன் பட்டினி கிடக்கிறதா பார்க்கணும், வேற எப்படி பார்க்கணும்? இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், புன்னகைத்தான் மோகன். அவனது அக்காவும் இதே பதிலைத்தான் கூறுவாள். இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது விரதம் இருக்கிறவங்களை பொறுத்தது. சில பேர் கடவுள் மேல் வச்சிருக்க நம்பிக்கைக்காக விரதம் இருப்பாங்க. கடவுளோட அருள் கிடைச்சா போதும் அப்படின்னு விரதம் இருக்கிறவங்களும் உண்டு. ஆனால் சில பேர் அடுத்தவங்களோட வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு விரதம் இருப்பாங்க. அதை நிறைவேற்றவும் நினைப்பாங்க என்றால் அவளது முகபாவத்தை கவனித்தபடி. அதை அவள் வேண்டுமென்று தான் கூறினாள். சங்கீதாவின் வார்த்தைகளால் தானே அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணினான். அதை கேட்டு மென்றி விழுங்கிய மோகன், நீ என்ன சொல்ற என்றான். நான் எப்போவும் எங்கள் அம்மா அப்பா சொல்கிறதைத்தான் கேட்பேன். அவங்க எது சொன்னாலும் நான் மறுத்து பேசினதே கிடையாது என்றால் அவனை பார்க்காமல். உன்னை யார் விரதம் இருக்க சொன்னது? என்னை விரதம் இருக்க சொல்லி யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்கள் அப்பாவுக்காக எங்கள் அம்மா விரதம் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க 2 பேரும் ஒன்றாவே வாழ்ந்து ஒன்றாவே இறந்தாங்க. சாப்பிடுவதை நிறுத்தினான் மோகன். சுமங்கலி பூஜை அன்னைக்கு புருஷனோட நலனுக்காக விரதம் இருப்பாங்கன்னு தானே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது விரதம் இருக்கிறவங்களை பொறுத்த விஷயம். எங்கள் அம்மா என்ன வேண்டிக்குவாங்க தெரியுமா? என்ன வரப்போகிற எல்லா ஜென்மத்திலும் எங்கள் அப்பா தான் அவங்களுக்கு புருஷனாக வரணும்னு வேண்டிக்குவாங்க. அதை கேட்ட மோகன் அசந்து போனான். ஏனென்றால் அவன் மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாதவன். மறுபிறப்பில் உனக்கு நம்பிக்கை இருக்கா? நிறைய இருக்கு. ஏன்? ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க கஷ்டப்படுறதை நான் பார்த்திருக்கிறோமே. ஆமாம் என்று தலையசைத்தான். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் என்றான். ஏன்னா அவங்க போன ஜென்மத்தில் ஏதாவது தப்பு செஞ்சு இருப்பாங்க. அதுக்கான பலனைத்தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அதனால்தான் இப்படியெல்லாம் நடக்குது. தன் உதடு மடித்து புருவம் உயர்த்தினான் மோகன். நான் உன்னை சாப்பிட சொன்னப்போ நீ விரதம் இருக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லலை? நான் உங்களை ஏமாற்ற பிளான் பண்ணுறதா நீங்கள் நினைப்பீங்க, அதனால தான் சொல்லலை. அவள் கூறுவது தவறில்லை. அவன் நிச்சயம் அப்படித்தான் நினைத்திருப்பான். சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். மனதை கொள்ளை கொள்ளும் புன்னகை உதிர்த்தாள் யாழினி. யாழினி சாப்பிட்டு முடித்து விட்ட போதிலும் மோகன் சாப்பிட்டு முடிக்கட்டும் என்று அவனுக்காக காத்திருந்தாள். அதை மோகன் கவனிக்கவும் செய்தான். சாப்பிட்டு முடித்த அவன் கை அலம்பச் செல்ல அவனை பின்தொடர்ந்து சென்றாள் யாழினி. அவன் கை கழுவும் வரை காத்திருந்தாள். தன் கையை கழுவிவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த யாழினியின் கையை பிடித்து இழுத்து அவள் கையை தானே கழுவிவிட்டான் மோகன். அவளை மலைக்கச் செய்து அவன் அவளது கையை பார்த்தபடி கழுவி கொண்டிருக்க யாழினியோ சொல்லோனா உணர்வுகளுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். கை கழுவி முடித்தபின் துண்டை எடுத்து அவள் கையை துடைத்துவிட்டு மீண்டும் துண்டை எடுத்த இடத்திலேயே வைத்தான். இவற்றையெல்லாம் செய்யும் பொழுது அவன் யாழினியை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. நடக்க துவங்கிய அவன் திரும்பி யாழினியை பார்க்க அவன் சிலை போல நின்று அவனை பார்த்து கொண்டிருந்தாள். மோகன் அமைதியாய் அந்த இடம் விட்டு அகன்றான். அவன் கழுவி விட்ட தன் கையை பார்த்து புன்னகை புரிந்தாள் யாழினி. மோகனின் சென்னை வீடு. மோகனின் குடும்பத்தார் அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தார்கள். திவ்யா எதையோ தீவிரமாக யோசித்து கொண்டிருப்பதை பார்த்த
பாஸ்கரன் என்ன யோசிக்கிற என்றான். மோகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவனும் யாழினியும் இங்கே இருக்கிறதா? யாழினியும் அவனுக்காக விரதம் இருப்பாங்க இல்லை என்றாள். இங்கே இருந்தாலும் இல்லைன்னாலும் யாழினி நிச்சயமாக மோகனுக்காக விரதம் இருந்திருப்பாங்க என்றான் பாஸ்கரன். யாழினி இன்னைக்கு விரதம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? பாஸ்கர் எதுவும் கூறுவதற்கு முன் நிச்சயமாக விரதம் இருந்திருப்பா. மோகனுக்கு நம்பிக்கையை சம்பாதிக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை அவன் நிச்சயம் மிஸ் பண்ண மாட்டா என்றார். பாட்டி சொல்கிறது தான் சரி. அவருக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நேற்று சமைச்சு கொடுத்தாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு சுமங்கலி பூஜைன்னு அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? திவ்யாவின் எண்ணம் சரிதான் என்று தோன்றியது. இன்று சுமங்கலி பூஜை என்று யாழினிக்கு தெரிய வாய்ப்பில்லையே. பிறகு அவள் எப்படி விரதம் இருந்திருக்க முடியும்? ஃபார்ம் ஹவுஸ். தங்கள் அறைக்கு வந்தாள் யாழினி. மோகன் ஜன்னல் ஓரம் நின்று எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத நிலாவை பார்த்து கொண்டிருந்தான். தனக்காக யாழினி விரதம் இருப்பாள் என்று என்பதை எண்ணியபடி யாழினி கொலுசு சத்தத்தை கேட்டு வாசல் பக்கம் திரும்பினான். நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் பண்ணிக்கட்டுமா என்றாள் யாழினி. தன் பென் பாக்கெட்டில் இருந்த கைபேசியை எடுத்து அவளிடம் நீட்டினான் மோகன். திவ்யாவின் எண்ணுக்கு ஃபோன் செய்தாள் யாழினி. யாழினின் எண்ணை பார்த்தவுடன் திவ்யாவின் முகம் மின்னல் அடித்தது போல் பிரகாசித்தது. யாழினி தான் ஃபோன் பண்ணுறாங்க என்றாள் குதூகலமாய். ஸ்பீக்கரை ஆன் பண்ணுங்க அண்ணி என்றான் ராம். ஸ்பீக்கரை ஆன் செய்து யாழினின் குரலை கேட்க காத்திருந்தாள் திவ்யா. ஹாய் அனு என்றாள் யாழினி. அனுவா? நான் நல்லா இருக்கேன் அனு. ஓ, மோகன் அங்கதான் இருக்கானா? ஆமாம், இது என் கல்யாணத்துக்கு பிறகு வர்ற முதல் சுமங்கலி பூஜை. நீங்கள் இன்னைக்கு விரதம் இருந்தீங்களா யாழினி என்றால் ஆச்சரியமான குரலில். பின்ன எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? மோகன் சந்தோஷப்பட்டானா? அப்படிதான் நினைக்கிறேன். நிச்சயம் சந்தோஷம்தான் பட்டிருப்பான். அவன் ரொம்ப எமோஷனல் தெரியுமா உங்களுக்கு என்றால் உணர்ச்சி வசப்பட்டு. அப்படியா? ஆமாம், ஆனால் அவ்வளவு ஈஸியாக வெளியில் காட்டிக்க மாட்டான். என்னோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்காரு. மோகனுக்கு சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அவள் கோர்வையாய் பேசுவதை உணர்ந்து கொண்டாள் திவ்யா. ரொம்ப தேங்க்ஸ் யாழினி. தேவையில்லை, அது என் கடமை. நான் உனக்கு அப்புறமா பேசுகிறேன். தன் கண்களை அவள் மீது இருந்து அகற்றவில்லை மோகன். அந்த புடவை அவளுக்கு படு பாந்தமாயிருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் பேசும்போது அவள் முகத்தில் தோன்றி மறைந்த முகபாவங்கள் அவனை கட்டி போட்டது. அழைப்பை துண்டித்துவிட்டு கைபேசியை அவனிடம் கொடுத்தாள் யாழினி. அந்த எண்ணை அவன் அனு என்று யாழினி அழைத்த பெயரில் சேகரித்து கொண்டான். என்னோட ஃப்ரெண்டு அனு, அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கு. நீ அவங்க கல்யாணத்துக்கு போகணுமா என்றான். இல்லை. ஏன்? இப்போதைக்கு எனக்கு கோவைக்கு போகிற எண்ணம் இல்லை என்றபடி அவள் ஒரு இரவு உடையை எடுத்துக்கொண்டு குளியலறை நோக்கி செல்ல முயல யாழினி என்று அழைத்தான் மோகன். சொல்லுங்க, நீ புடவையில் ரொம்ப அழகா இருக்க என்றான். அப்படியா என்றபடி அந்த இரவு உடையை மீண்டும் எடுத்த இடத்திலேயே வைத்தாள் யாழினி. நீ அதை மாற்றிக்கலையா என்றான். அப்புறமா மாற்றிக்கிறேன். அவளும் அவன் அருகில் வந்து ஜன்னல் பக்கம் நின்று கொண்டாள், புன்னகை மாறாமல். ஜன்னலுக்கு அருகில் வந்து மோகனின் முன்னால் நின்று கொண்டாள் யாழினி. அவ்வளவு நேரம் நிலவை பார்த்து கொண்டிருந்த அவனது விழிகள் அந்த நிலவை விட அதிகமாய் ஒளி வீசிய யாழினியின் பக்கம் தாவியது. அவள் அவனை பார்த்து புன்னகைக்க பதிலுக்கு புன்னகைக்காமல், எதுக்காக நீ விரதம் இருந்த என்று தனக்கு நன்றாய் தெரிந்த பதிலுக்கான கேள்வியை எழுப்பினான். அதற்கான பதிலை அவனிடம் இருந்து பெற வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதே நேரம் ஆரம்பத்தில் சிறிதும் பிடிப்பில்லாமல் இருந்த அவளுக்கு எப்படி திடீரென்று இந்த பிடிப்பு ஏற்பட்டது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு அவளிடமிருந்து ஈடில்லா முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த அவள் அதை செய்யும்போது அவனால் நம்ப முடியவில்லை. ஏன்னா நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் என்று உரைத்தாள், அவனுக்கு தெரியாத விஷயத்தை கூறுவது போல. ஆரம்பத்தில் நீ இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கலையே, இப்போ என்ன ஆச்சு? எது உன்னை இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ண வச்சுது? எனக்கு கோவைக்கு திரும்பி போக என்ன காரணமும் இல்லை. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்னை கண்கொத்தி பாம்பு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் எங்கே போனாலும் திரும்பி கொண்டு வருவேன்னு சொன்னீங்க தானே?
குறுக்கீடு செய்யாமல் அவன் கண்களை கவனித்து கொண்டே இருந்தான். அதில் சந்தேகப்படும்படி ஏதாவது தெரிகிறதா என்று. இங்கிருந்து தப்பிச்சு போக முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை செய்ய நான் ஏன் முயற்சி பண்ணணும்? எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், நம்ம வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கணும்னு. நான் அதைத்தான் செய்கிறேன். நீ இந்த மாற்றத்தை ஏற்றுக்கிட்டியா? வார்த்தைகளுக்கு இடையில் இடைவெளி விட்டு அந்த கேள்வியை உதிர்த்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று பதில் கேள்வி கேட்டாள் யாழினி. அதற்கு பதில் கூறாமல் அவன் அழகு முகத்தை படித்து கொண்டிருந்தான் மோகன். நீ என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதால நான் உங்களை எப்போவுமே ஏற்றுக்க மாட்டேன்னு நினச்சிங்களா? இல்லை என்று தலையசைத்த மோகன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்காக நான் எப்போவுமே வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணலை என்றான் தயக்கமின்றி. தன் உதடுகளை ஒன்றாய் அழுத்தி புருவம் உயர்த்தினாள் யாழினி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால தான் நீ இன்னைக்கு எனக்கு ஒய்ஃபாக இருக்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்காம நமக்குள்ள ஒரு உறவை என்னால் எப்படி ஏற்படுத்த முடியும்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்கள் ரொம்ப ரூட். அழகாய் தன் பல்லை கடித்தாள் யாழினி. பல் தெரியாமல் புன்னகைத்தான் மோகன். உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை. செய்கிறதெல்லாம் தப்பு, ஆனால் அதிலேயே தீர்க்கமாக நிற்கிறது. அவள் அங்கிருந்து செல்ல முனைந்தபோது அவள் கையை பிடித்து நிறுத்திய மோகன், நான் ரூடானவன்னு உனக்கு தான் தெரிஞ்சிருக்கே, அப்புறம் எதுக்காக இந்த உறவை நீ ஏற்றுக்கிட்ட? அவனது குரல் மென்மையாய் ஒலித்தது. தன் முகத்தை திருப்பி அவனை ஏறிட்டாள் யாழினி. ஏன் என்றான் நிதானமாக, ஆனால் பிடிவாதமான முகபாவத்துடன். இப்பொழுது அவள் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். அந்த பதில் அவன் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் அவளை நம்ப மாட்டான். நான் ஏன் உங்களுக்கு பதில் சொல்லணும் என்றாள். உனக்கு ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி, என்னை மாதிரியே. ஒருவேளை என்னோட பிடிவாதம் உங்களுக்கு பிடிக்கலைனா அது நீங்கள் உங்களையே வெறுக்கிறதுக்கு சமம் என்று சிரித்தாள் யாழினி. உன்னை எனக்கு பிடிக்கலைன்னு யார் சொன்னது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக உன்னோட பிடிவாதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப விசித்திரமான ஆள், உன்னை மாதிரியே. அவன் இதழில் மாறாத புன்னகை தவழ்ந்தது. ஆமாம், என்னை மாதிரி தான். இப்போ என் கையை விடுங்க. நீ எதுக்காக என்னோட உறவை ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிற வரைக்கும் விடமாட்டேன். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் என்ன செய்வீங்க? உன்னால் பொய் சொல்ல முடியாது. நான் உன்னோட பொய்யை கண்டுபிடிச்சிடுவேன். நீங்கள் என்னோட பொய்யை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாமா? தன் கண்களை இமைத்து நடத்து என்பது போல சைகை செய்தான். என் கூட ஒரே ஒரு பெட்டில் தூங்கினாலும் நீங்கள் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணலை. என்னை தொடக்கூட நினைக்கல. நீங்கள் ரூடானவர் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரம் நீங்கள் ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிறதை நிச்சயம் மறுக்க முடியாது. உங்களோட அந்த குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை கூறும்போது அவளது கண்கள் அவன் கண்களுடன் தயக்கமின்றி உறவாடியது. அவள் கையை பிடித்திருந்த மோகனின் பிடி தளர்ந்தது. அவளது பதில் எந்த சந்தேகமும் இன்றி அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தது. ஏனென்றால் அவளது கண்களில் அவள் எந்த பொய்யையும் காணவில்லை. அதே நேரம் ஒரு புதுவித பயம் அவன் மனதை கவ்வியது. அவன் அவளை தொடக்கூடாதா? அவளை தொட்டால் அவளுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ? அவள் அவனை வெறுத்து விடுவாளோ? அவனது சிந்தனை ஆழமாய் இருந்ததால் அவளது பார்வை தன்னிடம் நிலைத்து நின்றதை அவன் கவனிக்கவில்லை. நான் சொன்னது பொய்ன்னு உங்களுக்கு தோணலையா என்றால் கிண்டலாக. அது அவனை சுய நினைவுக்கு அழைத்து வந்தது. நீ சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதெல்லாம் உண்மையாயிருந்தால் உங்களுக்கு பிடிக்காதா என்றால் வேண்டுமென்று. நீ என்ன நினைக்கிற? எனக்கு எப்படி தெரியும் என்றால் தெனாவட்டாக. நீ என்கிட்ட சொன்னதையெல்லாம் பொய் இல்லை, உண்மைதான். சிரித்தபடி அவள் அங்கிருந்து செல்ல நினைத்தபோது, நான் உன்னை தொட்டா உனக்கு பிடிக்காதா என்றான் அவள் முகத்தை படித்தவாறு. தான் வசமாக மாட்டிக்கொண்டு விட்டோம் என்று புரிந்து போனது யாழினிக்கு. அந்த கேள்வியை அவள் எதிர்பார்த்து இருக்கவில்லை. ஆனால் ஆம் என்று கூறவும் முடியாது, இல்லை என்று கூறவும் முடியாது. சில நொடிகளில் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, எனக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்னை தொடுவீங்களா என்று கேள்வியை கேட்டு அவன் கேட்ட கேள்வியிலிருந்து தப்பித்து கொண்டாள். மாட்டேன் என்று தலையசைத்த மோகன் கட்டிலுக்கு சென்று படுத்து கொண்டான். உடை மாற்றிக்கொள்ள குளியலறைக்கு சென்ற யாழினி சில நிமிடங்களில் இரவு உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். அவள் வழக்கமாய் உறங்குவது போல் அல்லாமல் அன்று அவன்
யாழினியின் பக்கம் திரும்பி படுத்திருந்தான். அவனது கண்கள் திறந்துதான் இருந்தது. யாழினியும் அவனை பார்த்த வண்ணம் படுத்துக்கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தது அவனை ஏதோ செய்தது. அவள் முகத்தில் எந்த தயக்கமும் இல்லாமல் இருந்தது. அவனை மேலும் ஆச்சரியத்திற்கு ஆளாக்கியது. நான் தொட்டா நீங்க என்ன வெறுப்பீங்களா என்ற கேள்வி இந்த முறை யாழினியிடமிருந்து வந்தது. தான் கேட்டது உண்மையா உண்மைதானா என்று மோகன் தன்னை நிலைப்படுத்தி கொள்வதற்கு முன் மெல்ல அவனது கன்னம் தொட்டாள் யாழினி. அவனது உடலெங்கும் மின்சாரம் பாய்ச்சி வெறுப்பீங்களா என்று அதையே மெல்லிய குரலில் மீண்டும் கேட்டாள். மாட்டேன் என்று மெதுவாய் தலையசைத்த மோகன் அவளது ஸ்பரிசத்தை முழுதாய் உணரும் வண்ணம் கண்களை மூடிக்கொண்டான். அவள் தன் கையை எடுக்க முயன்றபோது ப்ளீஸ் எடுக்காதே என்றான் கெஞ்சலாய். அவளது வலது கன்னத்தை தொட்டு கொண்டிருந்த அவளது இடது கையை அவள் நீக்கியதும் அவன் ஏமாற்றம் அடைந்தான். ஆனால் தன் வலது கையை அவனது கன்னத்திற்கும் தலையணைக்கும் இடையில் அவள் செலுத்த புன்னகையுடன் தன் கன்னத்தை அவள் கரத்தில் பொருத்தினான். மோகனுக்கு தூக்கமே வரவில்லை. யாழினியின் வெதுவெதுப்பான கரம் அவனுக்கு முன்பின் தெரியாத ஏதோ ஒன்றை அறிமுகம் செய்து வைத்தது. அவளது கரத்தை அன்பாய் முத்தமிட்டு புன்னகை புரிந்தான் மோகன். நேற்று வரை அவள் அவனிடமிருந்து தொலைவில் இருந்தாள். இன்று அவளது கரம் அவனுக்கு வெதுவெதுப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. நாளை யாருக்கு தெரியும்? மறுநாள் தூக்கம் கலைந்து எழுந்த யாழினி தன் கரம் மோகனின் கன்னத்தை தொட்டு கொண்டிருப்பதை அவளையே பார்த்து கொண்டிருப்பதையும் கண்டாள். நீங்க எப்போ எழுந்திருச்சிங்க? நான் தான் தூங்கவே இல்லையே. ஏன் என்றால் புரியாமல். உன்னோட சாஃப்டான கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான். திகைப்படைந்த யாழினி தன் கையை எடுக்க முயன்றபோது போகாதே என்றான். போய் முதல்ல குளிங்க. மாட்டேன் என்று தலையசைத்த அவன் இதே மாதிரி அடிக்கடி என் கன்னத்தை தொடுவியா என்றான். பெருமூச்சு விட்டு சரி என்று தலையசைத்தாள் யாழினி. மோகன் எழுந்து அமர யாழினியும் எழுந்து அமர்ந்தாள். அவள் கட்டிலை விட்டு கீழே இறங்கி குளியலறை நோக்கி செல்ல அவளை நோக்கி ஓடி வந்த மோகன் அவள் வழியை மறித்தான். அவள் என்ன என்பது போல் ஒரு பார்வை பார்க்க அவளிடம் தன் கன்னத்தை காட்டினான். சிரித்தபடி அவனது கன்னம் தொட இதமாய் கண்களை மூடினான். அவள் சிரித்தபடி ஓடிச் சென்று குளியலறையின் கதவை தாளிட்டு கொண்டாள் யாழினி. அவள் குளித்து முடித்து வந்தபோது அவளுக்காக காத்திருந்த மோகன் மீண்டும் தன் கன்னத்தை காட்டினான். சிரித்தபடி அவனை பிடித்து தள்ளிவிட்டாள் யாழினி. நல்லவங்களுக்கு இதுதான் மிஞ்சும் என்ற மோகனை புரியாமல் பார்த்தாள் யாழினி. நான் கெட்டவனாக இருந்திருந்தா உன்னைத்தோட உன்னோட அனுமதிக்காக காத்திருக்க மாட்டேனே. நல்லவனாக இருக்கிறது எப்போவுமே துரதிர்ஷ்டம்தான் கூறிவிட்டு குளியலறை நோக்கி நடந்தான். அவனை நோக்கி ஓடிய யாழினி அவனை இறுக்கமாய் தழுவிக்கொண்டாள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முடியாமல் திடுக்கிட்டு நின்றான் மோகன். அவனும் அவளை தழுவி கொள்ள வேண்டாமா என்று அவனுக்கு புரியவில்லை. அவளை தொட்டால் அவனை அவள் வெறுத்து விடுவாளோ என்ற பயம் அவனுக்கு இருந்தது. நீங்கள் ரொம்ப நல்லவர், அதுக்காக எப்பவும் வருத்தப்படாதீங்க. கெட்டவனாக இருக்கிறது மேல்னு நினைக்காதீங்க. அவனது நெஞ்சில் சாய்ந்தபடி கூறினாள் யாழினி. தாறுமாறான இதய துடிப்புடன் அப்படியே நின்றான் மோகன். தன்னுடைய அணைப்பிலிருந்து அவனை விடுவித்த யாழினி தன் இரு கரங்களால் அவன் இரு கன்னங்களையும் தொட்டாள். அவளை பார்த்தபடி மெல்ல கண்ணிமைத்தான் மோகன். அவன் நெற்றியில் தன் இதழ் பதித்து அவனை கண்களை மூடச் செய்தாள் யாழினி. நான் போகட்டுமா என்று அவனிடம் அனுமதி கேட்க உணர்வுகளின் குவியலாய் காட்சியளித்த மோகன் சரி என்று தலையசைத்தான். திருப்தியுடன் அங்கிருந்து சென்றாள் யாழினி. கட்டிலின் மீது அமர்ந்த மோகன் தன் கண்களை மூடினான். சற்று நேரத்திற்கு முன்பு நடந்த எதையுமே அவனால் நம்ப முடியவில்லை. யாழினி அவனை நல்லவன் என்று கூறினாள். அவனை கட்டி அணைத்தாள், முத்தமிட்டாள். வெகு நாட்களுக்கு பிறகு அவனது இதழ்களில் குழப்பமற்ற புன்னகை தவழ்ந்தது. அதற்கு பிறகு அவன் யாழினியிடம் எதையுமே கேட்கவில்லை. அவனை கேட்கும்படி யாழினி வைத்திருக்கவில்லை. அவள் கேட்பதற்கு முன்பாகவே அவளாகவே அவனிடம் வந்து அவனுக்கு ஏதாவது வேண்டுமா என்று விசாரித்தபடி இருந்தாள். அதனால் அவளிடம் எதையும் கேட்க வேண்டும் என்ற தேவையே அவனுக்கு ஏற்படவில்லை. மாலை மோகனுக்கு காபி கலந்து கொண்டு சமையல் அறையிலிருந்து வெளியே வந்த யாழினி திகைத்து நின்றாள். தங்கள் வீட்டினுள் நுழைந்து கொண்டிருந்த திவ்யாவையும் பாஸ்கரனையும் பார்த்து அவர்களை மகிழ்ச்சி புன்னகை பூத்த அவள் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். தன் அறையின் ஜன்னல் வழியாக அவர்கள் வருவதை கண்ட மோகன் திகில் அடைந்தான். கோபமாய் பல்லை கடித்தபடி
தரைதளம் விரைந்தான். திவ்யாவையும் பாஸ்கரனையும் பார்த்த யாழினி புன்னகைக்க சிரிக்காத என்று அவளை கண்களால் எச்சரித்தாள் திவ்யா. சமையலறையில் இருந்து வெளிவந்த விசாலாட்சியும் பார்த்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்ட யாழினி முகத்தை திடமாய் வைத்துக்கொண்டு, நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க என்றாள். தனக்கு அவர்கள் பரிச்சயம் இல்லாதவர்களைப் போல. நீங்கள் என்பதை அழுத்தி, யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்றாள் திவ்யா. நான் மிஸ்ஸஸ் யாழினி மோகனோட வைஃப் என்றாள் அலட்டலாய். என்னது, நீ மோகனோட வைஃபா என்றாள் திவ்யா அதிர்ச்சியை முகத்தில் காட்டி. மோகன் இல்லை, மோகன். அவள் மேலும் எதுவும் கூறுவதற்கு முன் அங்கு வந்து சேர்ந்தான் மோகன். அவனது முகத்தில் ஒருவித திகில் படர்ந்திருந்தது. இதோ அவரே வந்துட்டாரு, இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் என்றாள் யாழினி. மோகன் திவ்யா ஆரம்பிக்க, அவள் மேலும் எதுவும் கூறுவதற்கு முன் யாழினியின் கரம் பற்றிய மோகன் அவளை தன் அறையை நோக்கி இழுத்துச் சென்றான். அவனுடைய இந்த திடீர் நடவடிக்கையால் குழப்பமடைந்தாள் யாழினி. என்னங்க, என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க கேட்டுக்கொண்டே படியேறினாள் யாழினி. மோகன், நில்லு, எதுக்காக இப்படி செய்கிற கேட்டபடி அவர்களை பின்தொடர்ந்து சென்றான் பாஸ்கரன். பாஸ்கரனும் அவர்களுடன் சென்றான். யாழினியை தன் அறைக்குள் லேசாய் பிடித்து தள்ளிவிட்டு வெளிப்புறமாக தாளிட்டான் மோகன். என்னங்க, கதவை திறங்க என்று கதவை தட்டினாள் யாழினி. திடுக்கிட்ட முகபாவத்துடன் அங்கு வந்த பாஸ்கரன் தன் தம்பியின் நடவடிக்கையை புரிந்து கொள்ள முடியாமல் திணறினான். மோகன், என்ன பண்ணுற நீ? யார் அந்த பொண்ணு? அவள் உன்னோட ஒய்ஃப்னு சொல்கிறா. அவர் பார்க்க அப்படியே நம்ம யாழினி பார்க்க யாரை போல் இருக்கிறாள் என்று கூறி அவள் அந்த வாக்கியத்தை முடிக்கும் முன் அவளை குறுக்கீடு செய்தான் மோகன். அவள் என்னோட ஒய்ஃப்னு சொன்னால் அவள் நிச்சயமாக எனக்கு ஒய்ஃபாக தானே இருக்கணும் என்றான் கோபம் பலிக்க. என்னடா சொல்கிற நீ? எங்கள் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் நீ எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்றான் ஏமாற்றம் ததும்ப. அதான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை, அதோட விடுங்க. அப்படி எப்படி விட்டுட முடியும்? அண்ணா, இப்போதான் நான் நிம்மதியாக இருக்கேன். தயவு செய்து எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, இங்கேருந்து போயிடுங்க. நீ என்னையா இங்கேருந்து போக சொல்கிற? முடியாது. நீ இல்லாமல் இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை கூட்டிக்கிட்டு தான் போவேன். என்னை கூட்டிக்கிட்டு போக போகிறீங்களா? அது நிச்சயம் நடக்காது. ஏன் மோகன், ஏன் எங்கள் கூட நீ வீட்டுக்கு வரமாட்டேங்கிற? அண்ணா, தயவு செய்து எனக்கு என்ன வேணும்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. என்னவா வேணும்னாலும் இருக்கட்டும். உனக்கு அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமே. நாங்கள் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுருப்போமே. ஒன்றும் தேவையில்லை. நான் ஏற்கனவே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எப்படி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எந்த சடங்கு சம்பிரதாயமும் இல்லாமலா? அண்ணா, ப்ளீஸ் ஸ்டாப் நான்சென்ஸ். எனக்கு அந்த மாதிரி யூஸ்லெஸ் சடங்குகளை எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இத்துடன் காதல் பிசாசு என்ற கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் காதல் பிசாசை மீண்டும் காணுவோம். அதுவரை காத்திருக்கவும்.